வணக்கம். 19/2/2026 நண்பர்களே, இன்றைய மேச ராசி பலன், மாசி மாத மேச ராசி பலன். நண்பர்களே, மேச ராசியை பொறுத்தவரை உங்களுடைய அமைப்புக்கு சில வருமானங்கள், மன தைரியம், அறிவாற்றல் திறன் மேம்படும். மிகவும் சிறந்த தொழில் எதையாவது முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் எதிர்நோக்கி வெற்றி பெற வேண்டும் என்ற தீராத எண்ணங்கள் கொண்டவர்கள் மேசராசி நண்பர்கள். உங்களுடைய சர்வ காரியத்திலையும் வெற்றி பெறும். நீங்கள் நினைத்தது நிறைவேற எடுக்கும் ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு முயற்சியும் மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதே நேரம் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரையாதிபதி 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எப்போ எந்த மாதிரி மனக்குழப்பங்கள் உருவாகும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும். கூட உடன் இருப்பவர்கள், வேலை செய்யும் இடத்தில் பணிபுரிபவர்கள், உற்றார் உறவினர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எந்த விதத்திலேயாவது எதையாவது ஒரு குதர்க்கமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மன குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் பொறுமை, நிதானம், பக்குவத்தோடு இருங்கள். வீண் விரயத்தை தவிருங்கள். வீண் விரயம் ஆகாமல் சற்று கவனத்தோடு இருந்து பாருங்கள். உங்களுடைய சிக்கல்கள் சற்று குறையும். 5ஆவது வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இட லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் கூடவே ராகுவும். சில வருத்தங்களும் சிக்கல்களும் ஏற்படும். வருமானம் கைக்கு நிறைய வரும். ஆனால் எந்த விதத்தில் எப்படி கரைகிறது என்றே தெரியாது. ராசிக்கு அதிபதியும் 8ஆம் இட அஷ்டமாதிபதியும் தொழில்ஸ்தானத்தில் இருந்து இப்போது உங்களுடைய 11ஆம் இடத்துக்கே வர போகிறார். அவரது நாள் சில ஆறுதல் கிடைக்கும். புதன் சுக்கிரன் 2ஆவது வீட்டுக்கு அதிபதியும் 7ஆவது வீட்டுக்கு அதிபதி. குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது சற்று அனுசரித்து செல்வார்கள். அவர்கள் மூலம் பெரிய அளவுக்கான மனக்குழப்பங்கள் இருக்காது. வெளிவட்டாரத்தில் இருப்பவர்களால் மனசங்கட்டங்கள், சிக்கல்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் மூலம் சிறிய மனக்குழப்பங்கள் வரலாம். அதனால் கவனத்தோடு இருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் மிகவும் எச்சரிக்கை தேவை. வீண் விரயத்தை தவிர்க்க மிகவும் கடின முயற்சி எடுக்க வேண்டிய மாதம். வணக்கம்.